இப்போ அந்த வேலை முடிச்சுட்டு அடுத்து பாவக்காய் பிடுங்க வந்துருக்கோங்க இன்னைக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாவக்காயை இன்னைக்கு பிடுங்கி இன்னைக்கு பாவக்காய் வறுவல். இந்த கீழே கீழே விழுந்துடாது. இந்த மாதிரி எங்கள் ஊர்லன்னா பாருங்கள் பாவக்காய் செடி எப்படி ஆளுக்க எப்படி பறிக்கிறாங்க. உங்கள் ஊர்களில் பெரிய காட்டு இதில் பந்தா பின்னி தான் போட்டுப்பீங்க. நாங்கள் வேலியிலே போட்டுருப்போம். வேலியிலே போட்டு நாங்கள் எப்படி பறிக்கணும்னா அப்படி சொல்லு. பெருமையாக பேசு, பெருமையாக பேசு. நீனே சொல்லுதப்பா. நாங்கள் சொன்னால் திருச்சிவாங்க. நீனே பேசுங்க. போமா நம்ம சொல்லி முடிஞ்சு வாங்க, அவ்வளோதான். எங்க எத்தப்பா நீ பறிச்ச பாவக்காயை காட்டு. சிதப்பா நீ பறிச்ச பாவக்காயை காட்டு. இதுதான் பாவ செடி. அது பாவக்காய் பாருங்க. இது செடியில் இதை நீங்கன்னா செடி போட்டு தான் வளர்ப்பீங்க. நாங்கள் செடி போடாமையே வளர்த்து கொடுக்குறோம். எங்களுக்கு இயற்கை தாயே கொடுத்துருக்கு. ஆமாம். ஒரு பெரிய பாவக்காய் செடியவே காலி பண்ணிட்டு முறிச்சுக்கிட்டு மேலே ஏறி வர்றோம் பாருங்க. ஜஸ்ட் 95 kg தான். இதுதான் எங்களுக்கு. இதுதான் பார்த்துக்கிறேங்க. இத்தாந்தாண்டி செடியை முடிச்சிட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க. அந்த செடி அங்கிட்டும் கிடக்கு, அந்த சைடும் கிடக்கு. பாவக்காய் பிடிக்கிறதுக்கு பாருங்க. அதுவும் இந்த காட்டுக்கு இட்டு கிளினா தான் வர்றோம். முள்ளு கிள்ளு கிளிக்கின போகிறோம். ஒருத்தன் போய் ஆள் மூணு படிச்சுட்டு இருக்கான் பாருங்க. எப்படி பாவக்காய் போய் ஆஞ்சிடான்னு பாருங்க. எதுக்குலடா வர பாருங்க எப்படி பாவக்காய் கிடக்குன்னு பாருங்க. ஏதவா பாம்பு கொத்திச்சுன்னு சொன்னேன். எங்க காட்டு பாம்பு கொத்துன பார்ப்போம். விஷம் ஏறுதா? ஐயா ஆஸ்பத்திரி போகணும். ஏதப்பா எங்க பாவக்காய் ஊருக்குள்ள நம்ம பாம்பு கொத்திச்சு தூக்கிட்டு வந்து ஆம்புலன்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதுதான். ஊரை பரப்பிடும். பாருங்க பாவக்காய் பறிச்சிட்டேங்க. கஷ்டப்பட்டு ஒரு காய் பறிச்சிட்டேங்க. யாருங்க கால்லாம் ரத்தம் வருதுங்க கிழிச்சு. எங்கதப்பா நீ இருக்கிற? உனக்கு காணா, உனக்கு காணா. எதுக்குல போய் கிடக்குற? ஐயோ என்னோட வர முடியலப்பா. எங்க பாம்பு கொத்துன காட்டுப்பா பாப்பா. எங்க காணா உன்ன முடியாது போச்சு. பாம்பு கொத்துற போய் கவனத்தை காட்டிட்டு இருக்காது. வேடிக்கை பார்க்க நடுவுக்குள்ள ஒரு போஸ்ட் ஒன்று நிற்குதுங்க. அதுக்குள்ள தாங்க இந்த மரம் நிற்குது. கொளிஞ்சுக்கட்டு அவன் கேட்குறான் பாரு. கருப்பியா கொளிஞ்சுக்கட்டியானு தம்பி கொஞ்சம் மாதிரி கட்டிக்கிட்டு மாறு வைக்கிற மாதிரி இவன் சொல்றான் பாரு. ஆமாண்ணா ஒண்ணுமே இல்லை. இந்த செடினா எப்படா வேண்டிய கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். சாணா 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 அப்போவே நடத்திப்பான். ஆஹா நம்பணும் போயிருக்கு. சரிதான். ஒன்று பார்ப்போம். இந்த செடி படுத்து பாலாசி பறிச்சு வீடியோ எடுக்க கொடுக்குறேங்க. பாருங்க எவ்வளோ கொடுக்குறேன்னு. இன்னும் கிடக்கு எங்கள் கைதுக்கில். அதெல்லாம் எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறேன். இந்தா நம்மண்ணே அங்கிட்டு போய் அதை பாதாள கிழங்கு இங்கே வந்துருப்போம். யாரா போங்க 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 போங்க. இந்த மாதிரி செடி யாருங்க கஷ்டப்பட்டு வந்து ரத்தம் வந்தாங்க. கேமரா இருக்காங்க. நீ சொல்லி கொடுத்து இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு தான் தப்பா உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பாருங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எப்படின்னா முள் அவ்வளவு கருவடைனா ஈட்டியாக முள் இருக்குது பாருங்க. நம்ம பேசி அழகாக எடுக்குது. இந்த கஷ்டப்பட்டு பாருங்க இந்த காயை பறிக்கிறோம். இந்த காய் நீங்கள் எவ்வளோ பறிச்சு காட்டுக்க? நீங்கள் பறிச்சிருக்க காயப்பெல்லாம் நாங்கள் பறிச்சது ஒரு 1/2 கிலோ பறிச்சிருக்கோம். 1/2 கிலோ தான் பறிச்சிருக்கீங்களா? ஆமாம். சரி. அது எங்கே வச்சிருக்கீங்க? உணவு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். இம்மையாக சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாகவும் இருக்கும், ஆனந்தமாகவும் இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஒரு லைக் போட்டுருங்க. அப்படி சொல்லி எது? ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, போட்டுருங்க, ஒரு லைக் போட்டுருங்க.
அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் பறித்து முடிச்சாச்சு. நீ இதை கொண்டு போய் கடையில் கொடுத்து எவ்வளோ போகுதுன்னு சொல்லி தெரில. இந்த இதுக்குள்ள கொஞ்சம் இருக்குது. என்னப்பா ஒரு பை நனைஞ்சிச்சு இனிப்புலாம் பூச்சி தானே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 கிலோ இருக்குமா? 5 கிலோ பை நிறையா பறிச்சிருக்கு. ஆனால் அங்கே போய் நிறுத்தா எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஒரு 3-4 கிலோ வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். வாங்க, பாய். இது வரைக்கும் நீ என்ன பண்ண?